வணக்கம். ஸ்ரீ ராம்குமார் ரெடிமேட் காமர் ஒர்க்ஸ், ரிங் அண்ட் கம்பியல் ஒர்க்ஸ். இதில் வந்து 2 மொபைல் நம்பர் இருக்குங்க. இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இங்கே பாருங்கள், உடுமலைப்பேட்டை டு தாராவூர் ரோடுங்க, துங்காவிக்கிட்ட பாருங்கள். இது இன்ஜினியரோட பில்டிங்கு. நம்மளை ஒர்க்கை பார்த்துட்டு நம்ம கால் பண்ணியிருந்தார். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து ப்ரொமோட்டர்ஸு இன்ஜினியர்ஸு ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். பெரிய ஸ்லாப்புங்க. அன்பர்களுக்கு வணக்கம். இங்கே பாருங்கள், பெரிய ஸ்லாப் சொல்கிறோம் பாருங்க. இது வந்து கிட்டத்தட்ட 9 அடி போஸ்ட்டுங்க. 9 அடி டிஃபால்ட்டாக 2 அடி போச்சுன்னா மீதி 7 ஸ்லாப்புங்க. இங்கே பாருங்க, கீழே அடியில் ஒரு ஸ்லாப் வச்சு 1 2 3 4 5 6 7 ஸ்லாப்புங்க. 7 ஸ்லாப்பில் 3 ஸ்லாப் வந்து பெரிய இன்ச்சு ஸ்லாப்பு, பிக் ஸ்லாப்புங்க. இந்த பிக் ஸ்லாப் எதுக்காக போடுறீங்க, உள்ளே வந்து ஃபேவர் பிளாக்கோ மண் ஃபில் பண்ணுறதோ எதாக இருந்தாலும் இந்த பிக் ஸ்லாப் போடும்போது நல்லாயிருக்கும். காட்டுங்க சார். நான் காட்டு தரலாம். 3 ஸ்லாப் பிக் ஸ்லாப்புங்க. இது பாருங்கள், பிக் ஸ்லாப்பு 3 ஸ்லாப்பு, மீதி 4 ஸ்லாப்பு லைனு ப்ளஸ் டிசைனுங்க. இது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. நம்ம போர்டு வந்து ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பில்டிங் வந்து 2 BHK பில்டிங் வந்து ரிலேட் காம்பவுண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் எல்லா காம்பவுண்டையும். இதுவே ஹாலோ பிளாக்கோ செங்கலை கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 லட்ச ரூபா வந்திருக்குங்க. இது வந்து ஒரே லட்சத்தில் வேலை முடிஞ்சாச்சு. இதில் வந்து ப்ரொமோட்டர்ஸ் இன்ஜினியர்ஸும் சொல்கிறனால இப்போ இங்கே எவ்வளோ மண் ஃபில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த மண் ஃபில் பண்ணுற இடத்துல ஃபுல்லாமே பிக் ஸ்லாப் போட்டிருக்கு. பிக் ஸ்லாப்புங்கிறது 2 இன்ச் ஸ்லாப்புங்க. இந்த 2 இன்ச் ஸ்லாப் போடுறதுனால நான் இன்னர் சைடு காட்டுறேன் பாருங்கள். வீட்டோட இன்னர் சைடு காட்டுறேன் பாரு, எவ்வளோ மண் ஃபில் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ தளம் வச்சுருக்காங்கன்ட்டு. அந்த தளத்துக்காகத்தான் நம்ம வந்து பிக் ஸ்லாப் வந்து ஃபிக்ஸ் பண்ணது. இது பேக் சைடு வியூ. பேக் சைடு வியூவில் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக பேக்கிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டவுனில் இருக்கிற 2 ஸ்லாப்பும் நம்மளுக்கு பிக் ஸ்லாப்புங்க. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக போஸ்ட் பேக்கிங் கொடுத்துருக்கோம், ஸ்லாப் டு ஸ்லாப் பேக்கிங் கொடுத்துருக்கோம். அதனால தான் லைஃப் லாங் நல்லாயிருக்கு. இந்த வீட்டுக்கு சைட்டுக்கு சைக்கிள் செட்டுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரெடிமேட் காம்பவுண்ட் போடணும். இந்த போஸ்ட் பேக்கிங் பண்ணணும். இந்த ஜல்லி பேஸ் ஃபிக்ஸ் பண்ணி போஸ்ட் பேக்கிங் பண்ணால் தான் உங்களுக்கு லைஃப் லாங் நல்லாயிருக்கும். மழையில் நம்ம காற்றுல மற்றபடி ஏதாவது பட்டாலோ எதுவும் ஆகாமல் நிற்குங்க. ஃபஸ்ட் குவாலிட்டிக்கும் செகண்ட் குவாலிட்டிக்கும் நான் ஆல்ரெடி வித்தியாசம் சொல்லியிருக்கிறேன். ஒரு மூட்டைக்கு மிக்ஸ் பண்ணால் 8 பீஸ் அதான் ஃபஸ்ட் குவாலிட்டிங்க. அதேனால நம்ம 15 நாள் க்யூரிங் கொடுக்குறோம். 15 நாள் க்யூரிங் கொடுக்குறனால தான் நம்மளுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டியாக நல்லா இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், இன்னர் சைடில் காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள், மேலே தெரியுது வந்து 2 4 5 ஸ்லாபத்தை தெரியுது. அப்போ நம்ம பாருங்கள், இந்த ஸ்லாபில் கவுண்டிங் பாருங்கள். இன்னும் பேக்கிங் பண்ணலாம். பேக்கிங் ஒர்க் நடந்துட்டுருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தளம் வச்சுருக்காங்க. இந்த தளம் வச்சுருக்கனால இருந்து பார்க்குற பாருங்க, இது ஃப்ரண்ட் சைடையும். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்லாப் உள்ளே போயிடுச்சுன்னா உங்களுக்கு தளம் மேலே நிற்கிதுங்க. எம்சாண்ட் போட்டு ஜல்லி போட்டு தட்டி விட்டு அதுக்கப்புறம் தளம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த சந்திலையும் பாருங்கள், மேலே இருக்கிற டாப் ஸ்லாப் வந்து இந்த சைடில் வந்து 4 ஸ்லாபே தெரியுது. இந்த சைடு ஃப்ரண்ட் சைடில் 5 ஸ்லாப் தெரியுதுங்க. எல்லாமே வந்து இன்னர் சைடில் உங்களுக்கு மண்ணுக்குள்ளே பதிஞ்சிரும். பைப் லைனு எல்லாம் இழுத்துருக்கனால உங்களுக்கு வந்து அந்த 2 ஸ்லாப் உள்ளே போயிடும். பாருங்கள், இது லெஃப்ட் சைடு வியூ. மேலே அலர் டிசைன் கொடுத்துருக்காங்க. நல்லா நீட்டாக இருக்குதுங்க. இன்னும் வேலை முடியல. இன்றைக்கி வேலை முடிஞ்சிடும். இன்னும் 2 மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிருங்க. பேக்கிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இங்கே பாருங்கள், இது பேக் சைடு வியூ, சைட்டோட பேக் சைடு வியூ. நம்ம மேஸ்திரி ஃபுல்லாக வந்து ஒர்க்கை முடிச்சிட்டாரு. இது எப்படி பாருங்கள், உள்ளேருந்து பார்த்தா உங்களுக்கு எத்தனை ஸ்லாப் தெரியுது? 4 ஸ்லாப் தெரியுதுங்க. ஆனால் வெளியிருந்து பார்த்தா உங்களுக்கு 6 ஸ்லாப் தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு மண் ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த பிக் ஸ்லாப் போடுறதுனால தான் உங்களுக்கு இந்த ஸ்டாண்ட் கிடைக்குது. பாருங்கள், தளம் எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கேருந்து பாருங்கள், தளம் மேலே வந்து 2 அடிக்கு தளம் வச்சுருக்காங்க. டியூப் லெவல் கொடுத்து 2 அடிக்கு தளம் வச்சுருக்காங்க. அதனால மட்டும்தான் நம்ம பிக் ஸ்லாப் எல்லா இடத்துல கொடுத்துட்ருக்கு. போன சைட்டை மானாமதுரையில் நம்ம ப்ராஜெக்ட் முடித்தோம். இது வந்து அடுத்த சைட்டுங்க. இந்த அடுத்த சைட்டில் பார்த்துங்க, அவங்க வேறு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க லேபர்ஸு. அதில் வந்து பிக் ஸ்லாப் வந்து 2 பிக் ஸ்லாப் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் நார்மல் ஸ்லாப் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி காம்பவுண்ட் இருந்தாலும் சொல்லுங்கள், வீடு இருந்தாலும் சொல்லுங்கள், நல்லபடியாக நீட்டாக பண்ணி கொடுக்கலாம். அன்புகளுக்கு நன்றி, வணக்கம். இந்த மொபைல் நம்பரு ஆல்ரெடி இதில் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். லாங் வியூவில் எடுக்கிறேன். இதே கலர் வைஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ப்ளஸ் ப்ரௌன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஐவரி கலர் கொடுத்துருக்காங்க. இதே கலர் வந்து காம்பவுண்ட் அவங்க கொடுக்குறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன்.
அடுத்த டைம் நான் நீங்கள் கால் பண்ணும்போது லொக்கேஷன் சென்ட் பண்ணுங்கள். லொக்கேஷன் சென்ட் பண்ண அடுத்த நிமிஷம் நான் வந்து சைட் விசிட் பண்ணுவேன். விசிட் பண்ணின்னா அந்த பிக் ஸ்லாப் வந்து போடுங்க. பிக் ஸ்லாப் எதனாலனா இந்த பேஸ் மட்டத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக போடுறதுங்க. அது வந்து ஃபேவர் பிளாக்கு டைல்ஸு எந்த இது மண் எந்த ஃபில் பண்ணாலும் எந்த கிராக் வராது. அதனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இது பாரு, இந்த காம்பவுண்டு அவங்க இன்ஜினியர்ஸ் பண்ணனால கஸ்டமரை கூப்பிட்டு இன்ஜினியர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்து கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா வந்து அவங்களுக்கு சேவ் பண்ணி கொடுத்துருக்கோம். எதனால் நார்மல் நம்ம காம்பவுண்ட் கொடுத்தா 3 லட்ச ரூபா பக்கம் வந்துருங்க. இது வந்து 1 லட்சத்தில் வேலை முடிஞ்சாச்சு. எல்லாமே நம்ம பிக் ஸ்லாப் போட்டு நம்ம நீட்டாக பண்ணி கொடுத்தாச்சுங்க. அன்பர்களுக்கு நன்றி. வணக்கம்.